ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம். சாதம்க்கு சைடிஷ்னால் இப்படி தான் இருக்கணும். ஒரு ஸ்பூன் மாங்காய் தொக்கு போதும் பிளேட் க்ளீனாக காலி ஆகிடும். மாங்காய் சீசன் இருக்கும்போது இப்படி ஒரு ட்ரெடிஷ்னல் மாங்காய் தொக்கு செஞ்சு வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை மாங்காய் நல்லா துருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 மாங்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் சூடானதும் 4 காஞ்ச மிளகா, அதோட 4 காஷ்மீர் மிளகா ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வெந்தயம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வெந்தயம் தான் தொக்குக்கு செம ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதை தீய விடாமல் லோ ஃப்ளேமில் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பேனில் இருக்க ஹீட்லேயே நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ஸோ அதிலே ரோஸ்ட் பண்ணுங்கள். வெந்தயமும் அந்த மிளகாவும் ரோஸ்ட் ஆகிருச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடணும், இல்லைனா சீக்கிரம் கருகி கசப்பு டேஸ்ட் வந்துடும். ஸோ இதை நம்ம இப்போ மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டேன். ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இந்த மசாலா தான் தொக்கோட சீக்ரெட் ஃப்ளேவர். இந்த கன்சிஸ்டன்சி தான் பெர்ஃபெக்ட். இப்போது சைடில் வச்சுக்கலாம். மசாலா ரெடி. இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணலாம். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் 2 காஞ்ச மிளகா, 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தால் கடுகு சூப்பராக பொரிஞ்சு வரும். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் இந்த தொக்குக்கு பர்ஃபெக்ட் டேஸ்ட் கிடைக்கும். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ துருவி வச்சுருக்க மாங்காய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கல் உப்பு நான் அதில் ஆட் பண்ணுறேன். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணுங்கள். ஸ்லோவாக குக் பண்ணும்போது மாங்காய் சாஃப்டாக மாதிரி டேஸ்ட்டு செம்மையாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அகைன் ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கிறேன். இப்போது 1/2 டீஸ்பூன் வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணால் மாங்காவோட சோர் டேஸ்ட்டு பெர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜில் தொக்கோட கலர் அண்ட் அரோமா வேறு லெவலாக மாறிடும். இப்போது ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃபைனலாக 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஊற்றிக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஆயில் ஆட் பண்ணினனால தொக்கு லாங் டைம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பார்த்தீங்களா, செம்ம டேஸ்டியாக ஸ்பைஸியாக ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் மாங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரை பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. ஸ்பைசி டேஸ்ட், லிட்டில் டேங்கி ஃப்ளேவர், வேறு லெவல் காம்பினேஷன். சூடான ரைஸ், கர்ட் ரைஸ் கூட சாப்பிட்டா செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சூப்பராக செட் ஆகும். ட்ராவலுக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல். ஆயில் கரெக்டாக இருந்தால் அண்ட் க்ளீனாக ஸ்டோர் பண்ணினா நிறைய டேஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மாங்காய் சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி இது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இப்படி ட்ரெடிஷ்னலாக டேஸ்டியாக ரெசிபீஸ்க்கு சமையல் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Thanks for watching. I'll see you next time.